சூரியன்னு ஒருத்தர் இருந்தார். பெயருக்கு ஏற்ற மாதிரி எப்பவும் கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டே இருப்பார் மனுஷங்க. ஒரு முறை தன் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் ஒரு மகாத்மாட்ட போய் நின்னார். மகாத்மா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சார். ஆவி பறக்கிற அந்த தண்ணியை சூரியன்கிட்ட காட்டி, இதில் உன் முகத்தை காட்டுப்பா. சுவாமி, தண்ணி கொதிக்குது, ஆவி முகத்தில் அடிக்குது, இதில் என் முகம் எப்படி தெரியும்? மகாத்மா சொன்னார், மனம் கோபத்தில் கொந்தளிக்கும் போது உனக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது. அந்த நிலையில் நீ செய்கிற எல்லாமே தப்பாத்தான் முடியும். அப்புறம் அந்த தண்ணியில கொஞ்சம் மண்ணை போட்டு, மகாத்மா இப்போ அமைதியாயிரு அப்படின்னாரு. யாராவது உன் மேல சேற்றை வீசினா நீ என்ன பண்ணுவ? அதை பிடிச்சு சண்டை போடுவியா, இல்ல விலகி போவியா? சூரியன் சொன்னார், விலகி போவேன் சுவாமி. மகாத்மா புன்னகையோடு சொன்னார், அதேதான், யாராவது உன்னை தூண்டினா, உசுப்பேத்தினா, அவங்க உன் மேல அழுக்கை வீசுறாங்கன்னு நினைச்சுக்கோ. அந்த ஆத்திரத்தை கையில பிடிச்சு போராடாம ஜஸ்ட் விலகி போயிடு. அந்த அனல் காத்து உன் மேல தீண்டாம கடந்து போயிடும். மகாத்மா சொன்ன இந்த வார்த்தைகள் சூரியனின் கண்களை திறந்தது. அன்று முதல் சூரியன் கொதிக்கிற சூரியனாக இல்லாமல் குளுமையான நிலாவாக மாறினார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நிதானம் கொதிக்கிற நீரில் முகம் தெரியாது. அதே போல கோபமான மனதில் உண்மை தெரியாது. விட்டு கொடுத்தல். சில நேரங்களில் வாதத்தில் ஜெயிப்பதை விட அந்த உறவு நீடிக்க வேண்டும் என்பதற்காக மௌனமாக இருப்பதே சிறந்தது. உங்கள் அமைதியை குலைக்க யாராவது முயற்சித்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் விலகி செல்லுங்கள். அது உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக உங்களை பாதுகாக்கும். கோபத்தை குறைச்சு அன்பா இருங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை உலகத்துக்கு செய்யும். வாழ்க வளமுடன் நண்பர்களே. சொல்ல வந்த விஷயம் பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.